Let us discuss oxyacids of phosphorus in the nitrogen family. In the oxyacids of phosphorus, phosphorus என்னென்ன oxidation numbers காமிக்கும் என்று பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்னாக்கா அது கொடுக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா +3 +5 நார்மலா கொடுக்கிறது. ஜெனரலா +3 கொடுக்கும், +5 கொடுக்கும். நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர். அடுத்து வந்து -3. இந்த ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்னாக்கா ஆக்சிஜனுக்கு -2 இருக்கும், பாஸ்பரஸ்க்கு மைனஸ் ஆக்சிடேஷன் நம்பர் வராது. பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் மட்டும்தான் பாஸ்பரஸ்க்கு வரும். அப்போ இந்த -3 என்ற பாசிபிலிட்டி வேண்டாம். அப்ப இந்த -3 என்ற பாசிபிலிட்டி விட்டுறலாம். சரி, அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா +3 எடுத்துக்கிறோம், +5 எடுத்துக்கிறோம். அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா +1 பாசிபிலிட்டி இருக்கு இந்த ஆக்சியாசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். இந்த +5 என்றது நமக்கு தெரிஞ்சது. அது என்னன்னா H3PO4. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட். ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் என்று சொல்றோம். இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டா கிடைக்கக்கூடியது என்னன்னா H3PO3. இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் ஆசிட். பாஸ்பரஸ் ஆசிட். இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா கிடைக்கிறது H3PO2. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கொடுத்தோம்னா இந்த +3க்கு அஸ்ன்னு சொல்லியிருக்கோம், +5க்கு இக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த +1க்கு என்ன செய்யணும்னாக்கா இதுக்கு முன்ன ஐப்போ என்ற வேர்டை இன்க்ளூட் பண்ணிக்கணும். சோ ஐப்போ பாஸ்பரஸ் ஆசிட், ஐப்போ பாஸ்பரஸ் ஆசிட் அப்படி சொல்லுவோம். சோ இந்த ஆக்சியாசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்ல இதுக்கு பேர் ஐப்போ பாஸ்பரஸ் ஆசிட் சொல்லியிருக்கோம். இதுக்கு பாஸ்பரஸ் ஆசிட், இதுக்கு ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட். இப்ப இதனுடைய சில எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா மோனோபேசிக் ஆசிட். இது மோனோபேசிக் ஆசிட். இது டைபேசிக் ஆசிட். இது ட்ரைபேசிக் ஆசிட். மோனோபேசிக் ஆசிட்னா இது கிட்ட ஒரு OH குரூப் தான் இருக்கணும். அதாவது இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ்ல ஒரு OH குரூப் தான் இருக்கணும், ரிமைனிங் OH குரூப்பா இருக்கக்கூடாது. ஆக்சி ஆசிட்ஸ்னாவே அதுல OH குரூப் இருக்கும், அந்த OH குரூப் தான் H+ கொடுக்கும். இதுல என்ன சொல்றேன்னா இது கிட்ட 2 OH குரூப்ஸ் இருக்கணும், இதுல 3 OH குரூப்ஸ் இருக்கணும். நம்ம சொல்றோம் 3 OH குரூப்ஸ் இருக்கணும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட் என்னன்னா இந்த H3PO2 கிட்ட ரெடியூசபிள் ஹைட்ரஜன் இருக்குது. ரெடியூசபிள் ஹைட்ரஜன்னா அதனுடைய மீனிங் என்னன்னா அந்த ஹைட்ரஜன்னால ரிடக்ஷன் நடக்கும், இன்னொரு சப்ஸ்டன்ஸ் ரிடக்ஷனுக்கு போகும் அந்த ஹைட்ரஜன்னால. ரெடியூசபிள் ஹைட்ரஜன்னா அந்த ஹைட்ரஜன் அசிடிக் ஹைட்ரஜனா ஆக்ட் ஆகாது. சரி, அது போல ரெடியூசபிள் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஒரு 2 ஹைட்ரஜன்ஸ் ரெடியூசபிள் ஹைட்ரஜன் சொல்றோம். இங்க வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ரெடியூசபிள் ஹைட்ரஜன், இங்க கிடையாது. அது போல இதான் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸை வச்சு இதனுடைய ஸ்ட்ரக்சரை எலிசிடேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் H3PO2 எடுத்துக்கலாம்.
இந்த H3PO2 வந்து மோனோபேசிக் ஆசிட் இது அப்படின்னா இதுகிட்ட ஒரு OH குரூப் இருக்கும். சரி, பாஸ்பரஸ் இதெல்லாம் ஒரு OH குரூப் எழுதி, ஒரு OH குரூப் எழுதியாச்சு. இந்த ஆக்சிஜன் வந்து இந்த பாஸ்பரஸோட பாண்டிங் போயிடும். அடுத்து இன்னொரு ஆக்சிஜனுக்கு அதை எழுதிக்கலாம். இத ஹைட்ராக்சி குரூப்பா எழுதக்கூடாது, அதனால டபுள் பாண்ட் கொடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அந்த ஹைட்ரஜனை பாஸ்பரஸ்க்கு தான் கொடுக்க முடியும், வேற பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அந்த ஹைட்ரஜன்ஸை பாஸ்பரஸ் கொடுத்துடலாம். ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும், அதே மாதிரி தான் ஃபார்ம் பண்ணிருக்குது. ஆக்சிஜன் வந்து 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும், இங்க டபுள் பாண்ட், இங்க 2 சிங்கிள் பாண்ட்ஸ். பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா அதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதனால அது 5 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். H3PO2 ஸ்ட்ரக்சர் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு OH குரூப் இருக்கறனால இது ஒரு H+ கொடுக்கும், அதனால மோனோபேசிக் ஆசிட். இந்த பாஸ்பரஸ்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.1, ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.1, ரெண்டு பேருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சேமா இருக்கனால இந்த பாண்ட் வந்து நான் போலார் பாண்ட். இந்த ஹைட்ரஜன் தான், இந்த ஹைட்ரஜனுக்கு ரெடியூசிங் நேச்சர் இருக்கும், இதுக்கு அசிடிக் நேச்சர் இருக்காது. அதனால தான் இந்த ஹைட்ரஜன் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் ரிடக்ஷனுக்கு அனுப்பும். அதனால இது என்னன்னு சொல்லனா ரெடியூசிபிள் ஹைட்ரஜன் சொல்லலாம். இங்க எத்தனை இருக்குதுன்னா 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, ரெடியூசிபிள் ஹைட்ரஜன்ஸ். அடுத்து இந்த பாஸ்பரஸினுடைய ஆக்சிடேஷன் நம்பரை பார்க்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு வரும்னா +1 வரும். பாஸ்பரஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் +1. சரி, இதுக்கு ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னா என்கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, அதுல ஒன்னு S கொடுங்க, ரிமைனிங் 3 P கொடுங்க. அப்ப என்ன வரும்னா sp3 ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். இதோட ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணா என்ன வரும்னா H3PO3 வரும். H3PO3 இதுக்கு பேரு பாஸ்பரஸ் ஆசிட். இந்த பாஸ்பரஸ் ஆசிட்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் எழுதிக்கிறோம். இது டைபேசிக் ஆசிடா இருக்கிறதுனால இதுக்கு 2 OH குரூப்ஸ் இருக்கும். சோ 2 OH குரூப்ஸ் கொடுத்துரும். இந்த ஆக்சிஜன் பாஸ்பரஸோட சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இன்னொரு ஆக்சிஜன் இருக்குது, அந்த ஆக்சிஜனை தனியா எழுதி பாஸ்பரஸோட டபுள் பாண்ட் கொடுத்தலாம். 3 ஹைட்ரஜன்ஸ்ல ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அந்த ஒரு ஹைட்ரஜனை கொடுத்தலாம். இங்க பாத்தீங்கன்னா இதுகிட்ட 2 OH குரூப்ஸ் இருக்கிறதுனால இந்த 2H+ ஆயிடுச்சு கொடுக்கும், அதனால டைபேசிக் ஆசிட். இந்த ஹைட்ரஜன் ரெடியூசிபிள் ஹைட்ரஜன், இதுகிட்ட ஒரு ரெடியூசிபிள் ஹைட்ரஜன் இருக்குது, இதுகிட்ட 2 ரெடியூசிபிள் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அப்படின்னா இதுக்கு ரெடியூசிங் நேச்சர் அதிகமா இருக்கும் இதை விட. இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா +3 வரும். சிக்மா பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 4 இருக்கனால sp3 ஹைபிரிடேஷன் இருக்குது. அடுத்து H3PO4. இந்த H3PO4ல பாஸ்பரஸ் ஆட்டம் எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரைபேசிக் ஆசிடா இருக்கனால இதுகிட்ட 3 OH குரூப்ஸ் இருக்கும். இதுகிட்ட 3 OH குரூப்ஸ் இருக்குது, அதை எழுதிடும். ஆக்சிஜன் வந்து 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும், அதை எழுதியாச்சு. இன்னும் ரிமைனிங் ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அதை எழுதிருங்க, அதுக்கு டபுள் பாண்ட் கொடுத்துரும். இதுகிட்ட இந்த மாதிரி pH பாண்ட் இல்ல, அதனால இதுகிட்ட ரெடியூசிபிள் ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ இது ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகாது. இது ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகல, இது ஆக்ட் ஆகுது, இதுவும் ஆக்ட் ஆகுது. இதுக்கு பேர் என்னன்னா ஆர்த்தோபாஸ்பரிக் ஆசிட் சொல்றோம். சரி, அடுத்து இந்த பாஸ்பரஸ் ஆசிட டபுள் பண்ணிக்கலாம். டபுள் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணலாம், என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாஸ்பரஸ் ஆசிடை டபுள் பண்ண போறோம். ஒரு முறை பாஸ்பரஸ் ஆசிட் எழுதிருக்கோம், இன்னொரு முறை எழுதிக்கலாம். இன்னொரு முறை பாஸ்பரஸ் ஆசிட் எழுதியாச்சு. இதுல இருந்து என்ன ரிமூவ் பண்ண போறோம்னா வாட்டர் ரிமூவ் பண்ண போறோம். சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கிடைக்கும். இது எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த பாஸ்பரஸ் ஆசிட டபுள் பண்ணதுனால வந்துச்சு. சோ இது பாஸ்பரஸ் ஆசிட டபுள் பண்ணதுனால தான் அது வந்துச்சு.
பாஸ்பரஸ் ஆசிட டபுள் பண்ணி வாட்டர் ரிமூவ் பண்ணதுனால இது வந்ததுனால இதுக்கு பேரு ஐப்போ. இது ஐப்போ கிடையாது, பைரோன்னு சொல்லணும். டபுள் பண்ணி வாட்டர் ரிமூவ் பண்ணா பைரோன்னு சொல்லணும். So pyro phosphorus acid. So இத டபுள் பண்ணி வாட்டர் ரிமூவ் பண்ணதுனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா, இதுக்கு இந்த வேர்டுக்கு இந்த இதனுடைய பேருக்கு முன்னாடி ப்ரீஃபிக்ஸா பைரோ கொடுக்கும். இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை டைரக்டா ரிமூவ் பண்ணிட்டா இதனுடைய நேமுக்கு முன்னாடி ப்ரீஃபிக்ஸா ஐப்போ கொடுக்குறோம். அதான் இது ஐப்போ பாஸ்பரஸ் ஆசிட். சரி, அடுத்து இப்போ ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் நான் இந்த வரையில இது வந்து ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4. இன்னொரு முறை எடுத்துக்கலாம். இன்னொரு முறை ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இந்த 2 மாலிக்யூல்ஸ்ல இருந்து என்ன ரிமூவ் பண்றோம்னா வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்றோம். வாட்டர் ரிமூவ் பண்றோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்கும் பார்க்கலாம். சோல்ஸ் கிடைக்குது. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா பாஸ்பாரிக் ஆசிட்ல இருந்து வந்துச்சு. பாஸ்பாரிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் 2 டைம்ஸ் எடுத்துக்கினா அதை வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணதுனால இது வந்துச்சு. அதனால இங்க ப்ரீஃபிக்ஸா என்ன இன்க்ளூட் பண்றீங்கன்னா பைரோ இன்க்ளூட் பண்ணுங்க. பைரோ பாஸ்பாரிக் ஆசிட். அடுத்து இந்த பைரோ பாஸ்பாரிக் ஆசிட்ல இருந்து இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுங்க. பைரோ பாஸ்பாரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ PP லிங்க் வருது. இப்போ என்ன செய்யணும்னா இந்த பைரோக்கு பதிலா ஐப்போ பண்றதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஐப்போ பாஸ்பாரிக் ஆசிட். சோ இப்போ இத டபுள் பண்ணி வாட்டர் ரிமூவ் பண்ணா பைரோ பாஸ்பாரிக் ஆசிட், அதுல ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணா ஐப்போ பாஸ்பாரிக் ஆசிட். ஆனா இந்த இடத்துல இத டபுள் பண்ணி வாட்டர் ரிமூவ் பண்ணா பைரோ பாஸ்பாரிக் ஆசிட், பைரோ பாஸ்பரஸ் ஆசிட். இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனை டைரக்டா ரிமூவ் பண்ணாதான் ஐப்போ பாஸ்பரஸ் ஆசிட். சோ இங்க இருந்து ஐப்போ பாஸ்பரஸ் ஆசிட் வரதும் இங்க இருந்து ஐப்போ பாஸ்பாரிக் ஆசிட் வரதும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா பைரோல சேம் தான். பைரோல என்ன பண்றோம், இத டபுள் பண்ணி வாட்டர் ரிமூவ் பண்ணா பைரோ கிடைக்கும். இத டபுள் பண்ணி வாட்டர் ரிமூவ் பண்ணா பைரோ கிடைக்கும். இங்க இருந்து ஆக்சிஜனை டைரக்டா ரிமூவ் பண்ணா ஐப்போ கிடைக்குது. ஆனா இங்க என்ன பண்றோம், பைரோல இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணாதான் ஐப்போ கிடைக்குது. அந்த டிஃபரன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இங்க ஐப்போ கொண்டு வந்ததும் பாஸ்பரஸ்ல ஐப்போ கொண்டு வந்ததுலயும் டிஃபரன்ஸ் இருக்குது. அடுத்து இதுல டைரக்டா வாட்டர் ரிமூவ் பண்ணிடலாம். இதுல டைரக்டா வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் ரெண்டு பார்க்கலாம். இந்த பாஸ்பாரிக் ஆசிட்ல டைரக்டா வாட்டர் ரிமூவ் பண்ணும். இப்போ பாஸ்பாரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இந்த பாஸ்பாரிக் ஆசிட் எடுத்தாச்சு. இதுல டைரக்டா வாட்டர் ரிமூவ் பண்ணும். இதுல டைரக்டா வாட்டர் ரிமூவ் பண்ணனும்னா இப்படிதான் பண்ணணும். இந்த H+ இந்த OH- வாட்டர் வெளியே வந்துடும். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா, நமக்கு கிடைக்கக்கூடியது இதுக்கு பேர் என்னன்னா மெட்டா என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டீங்க. இது எங்க இருந்துச்சுன்னா இதுகிட்ட இருந்துச்சு. அதனால பாஸ்பாரிக் ஆசிட், மெட்டா பாஸ்பாரிக் ஆசிட் என்று சொல்றோம். ஆனா இந்த மெட்டா பாஸ்பாரிக் ஆசிட் இந்த மாதிரி மோனோமரா எக்ஸிஸ்ட் ஆகாது. இந்த மெட்டா பாஸ்பாரிக் ஆசிட் இது போல மோனோமரா எக்ஸிஸ்ட் ஆகுறது இல்ல. எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா, ஒன்னு சைக்ளிக் ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகுது, இல்லைன்னா பாலிமர லீனியர் செயினா எக்ஸிஸ்ட் ஆகுது. சரி, சைக்ளிக் ஃபார்ம்ல எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சைக்ளிக் ஃபார்ம்ல இது எக்ஸிஸ்ட் ஆகக்கூடியதை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கறது இது சைக்ளிக் ஃபார்மா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னல. அடுத்து லீனியர் செயினா எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி 2 திங்ஸா இது எக்ஸிஸ்ட் ஆகும். இதுல சைக்ளிக் ஃபார்ம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மெட்டா பாஸ்பாரிக் ஆசிட் ஒரு ஸ்பீசிஸ், ஒரு மோனோமரை நான் இங்க எழுதுறேன். அடுத்த மோனோமரை இப்படி எழுதலாம், இங்க எழுதிக்கலாம். அடுத்த மோனோமரை இங்க எழுதலாம்.
அடுத்த மோனோமர் இங்க ஏறிடுச்சு. அடுத்து இந்த பை பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த பாஸ்பரஸ்க்கு இடையில வரட்டும் சிக்மா பாண்டா. இந்த பை பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கு இந்த பாஸ்பரஸ்க்கு இடையில சிக்மா பாண்டா வரட்டும். இந்த பை பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கு இந்த பாஸ்பரஸ்க்கு இடையில சிக்மா பாண்டா வரட்டும். அப்போ நமக்கு என்ன வரும் பார்க்கலாம். இப்போ இந்த பாஸ்பரஸ் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன், இங்க சிங்கிள் பாண்ட் பாஸ்பரஸ், இங்க சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன், இங்க சிங்கிள் பாண்ட் பாஸ்பரஸ், இங்க சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன், இங்க சிங்கிள் பாண்ட் பாஸ்பரஸ், இது போல வரும். அப்போ பாஸ்பரஸ் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன், பாஸ்பரஸ் ஆக்சிஜன், பாஸ்பரஸ் ஆக்சிஜன், இப்படி வந்தாச்சு. சைக்கிளிக் ஃபார்ம்ல நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பாஸ்பரஸ் கிட்ட ஒரு டபுள் பாண்ட் ஓ ஒரு OH குரூப் இருக்கு. ஒரு டபுள் பாண்ட் ஓ ஒரு OH குரூப். இந்த பாஸ்பரஸ் கிட்ட ஒரு டபுள் பாண்ட் ஓ ஒரு OH குரூப் இருக்கு. இந்த பாஸ்பரஸ் கிட்ட ஒரு டபுள் பாண்ட் ஓ ஒரு OH குரூப். இதுதான் சைக்கிளிக் ஃபார்ம். சோ இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா, இது என்னன்னா மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் தான். சோ மெட்டாபாஸ்பரிக் ஆசிட்னு சொல்லிடலாம். இது மெட்டாபாஸ்பரிக் ஆசிட். இதுல எத்தனை மோனோமர்ஸ் இருக்குதுன்னா 3 இருக்குது, அதனால ட்ரை. இது எப்படி இருக்குதுன்னா சைக்கிளிக்கா இருக்குது, அதனால சைக்கிளிக் ட்ரை மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் சொல்றோம். சோ மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் இது மாதிரி மோனோமரா எக்ஸிஸ்ட் ஆகுறதுல இது மாதிரி சைக்கிளிக் ஃபார்மா எக்ஸிஸ்ட் ஆகுது. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா லீனியர் செயின். லீனியர் செயினா எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த லீனியர் செயின் எப்படி இருக்கு பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் மோனோமரிக் யூனிட் எழுதியிருக்கோம். அடுத்த மோனோமரிக் யூனிட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மோனோமரிக் யூனிட் இப்படி எழுதினே போலாம். இப்போ இது எப்படி லீனியர் செயினா பாசிபிலிட்டிக்கு வருதுன்னு பார்க்கலாம். இந்த பை பாண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜனுக்கு இந்த பாஸ்பரஸ் இடையில எழுதுறோம். இந்த பை பாண்ட இந்த ஆக்சிஜனுக்கு பாஸ்பரஸ் இடையில எழுதுறோம். இந்த பை பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மோனோமர் பாஸ்பரிக் ஆசிட் மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் பாஸ்பரஸ் இடையில வந்து பக்கத்துல இருந்து ஒரு சிக்மா பாண்ட் இங்க வரும். இந்த பாஸ்பரஸ்க்கு வரும். இப்போ இங்க என்ன வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சிக்மா பாண்ட் வந்திருக்குது. சோ பாஸ்பரஸ் இதுக்கிட்ட டபுள் பாண்ட் ஓ OH குரூப் இருக்குது. இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஓவா மாறிக்குது. இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு இந்த பாஸ்பரஸ் இடையில சிக்மா பாண்ட் வருது. சோ இங்க டபுள் பாண்ட் ஓ இங்க OH, இந்த டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓவா மாறிக்குது. இந்த பை பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கு இந்த பாஸ்பரஸ் இடையில வருது. சோ டபுள் பாண்ட் ஓ OH, டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓவா மாறிக்குது. இங்க ஒரு சிங்கிள் பாண்ட் வந்திருக்கு. இப்படி கண்டினியூ ஆகி போகுது. இதுதான் என்னன்னு சொல்றேன்னா பாலி மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் என்று சொல்றோம். இது பாலிமரா இருக்கிறதுனால இத பாலி மெட்டாபாஸ்பரிக் ஆசிட் என்று சொல்றோம். ஏன் பாலி என்ற வேர்டை யூஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னாக்கா இங்க இது கண்டினியூ ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் கண்டினியூ ஆகும். அதனால தான் இந்த பாலிமரிக் செயின் என்று பாலிமர் என்று நம்ம சொல்லிருக்கோம். சரி, அடுத்து வந்து இப்போ H3PO4 எடுத்துக்கலாம். இந்த H3PO4 ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இது வந்து ஆர்த்தோ மெட்டாபாஸ்பரிக் ஆசிட். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதுல 3 OH குரூப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். 3 OH குரூப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இதுல என்ன பண்றீங்கன்னா ஒரு ஆக்சிஜனை இன்க்ளூட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிட்டே வரோம். இப்போ என்ன பண்றோம்னா ஒரு ஆக்சிஜனை இன்க்ளூட் பண்ணலாம். அந்த ஆக்சிஜனை எங்க இன்க்ளூட் பண்ணலாம்னா இந்த ஹைட்ராக்சி குரூப்பை பெராக்சி குரூப்பா மாத்திருங்க. இந்த ஹைட்ராக்சி குரூப்பை பெராக்சி குரூப்பா மாத்திருங்க. ஏன் பெராக்சி குரூப்பா மாத்தணும்னா அது ஆக்சைடா மட்டும் வச்சுக்காதீங்க. எதுக்குன்னா இப்போ இந்த பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா +5 ஆக்சிடேஷன் நம்பர்ல இருக்கு. அதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர்ல இருக்குது. இதுக்கு மேல இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை இது ரைஸ் பண்ணிக்காது. அதனால நீங்க ஒரு ஆக்சிஜனை இன்க்ளூட் பண்றீங்கன்னா அது வந்து -2 கொடுக்கும். அது -2 கொடுத்தா இங்க ஆக்சிடேஷன் நம்பர் ரைஸ் ஆகும். ஆனா இது ஆகாது. அதனால அந்த ஆக்சிஜனை இங்க கொடுக்கும்போது அந்த ஆக்சிஜனை இந்த ஆக்சிஜனை பெராக்சைடா மாத்திடுங்க. அப்படி மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது இருக்காது. இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் இருக்காது. அதனால என்ன செய்றீங்கன்னா இப்போ ஒரு ஆக்சிஜனை இன்க்ளூட் பண்றீங்க. அந்த ஆக்சிஜனை இன்க்ளூட் பண்றதுனால இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனும் எப்படி ஆகுதுன்னா பெராக்சிலிக் கேஜுக்கு மாறிட்டோம். ரிமைனிங் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ரிமைனிங் எல்லாம் அப்படியே எழுதிடும். சோ இத மட்டும் இந்த ஆக்சிஜனையும் இன்னொரு ஆக்சிஜனையும் சேர்த்து பெராக்சியா மாத்தி விட்டாச்சு. இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா +5.
இதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஆனா இதுக்கு -1, இதுக்கு -1. இந்த இடத்துல இதுக்கு -2, இந்த இடத்துல இதுக்கு -2. ஆனா இப்போ இதுக்கு -1, இதுக்கு -1, இதுக்கு -2, இதுக்கு -2, இதுக்கு -2. அப்படின்னா இதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்குது. அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பர் என்ற வேர்டை கொடுக்குறோம். பர் என்ற வேர்டை ஏன் கொடுத்தோம்னா இங்க பெராக்சி லிங்கேஜ் இருக்கிறதுனால கொடுத்துருக்கோம். சோ இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பெராக்சோ மோனோ. எங்க இருந்து வந்துச்சுன்னா பாஸ்பாரிக் ஆசிட்ல இருந்து வந்துச்சு. சோ பாஸ்பாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். இதுக்கு முன்ன நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜனை பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்தது ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். சரி, இப்போ ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஓவரால் வியூவை பார்த்தலாம். இப்போ இங்க என்ன எடுத்துக்கிறோம்னா H3PO4 எடுத்துக்கிறோம். இதுக்கு பேரு பாஸ்பாரிக் ஆசிட். இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் ஆசிட் வரும். இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணா ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் வரும். இதை டபுள் பண்ணி இதை டபுள் பண்றீங்க, வாட்டர் ரிமூவ் பண்றீங்க, பண்ணீங்கன்னா என்ன வரும்னாக்கா H4P2O5 வரும். இது வந்து பைரோபாஸ்பரஸ் ஆசிட். இதை டபுள் பண்றோம், வாட்டர் ரிமூவ் பண்றோம், அப்போ என்ன ஃபார்முலா கிடைக்குதுன்னா H4P2O7 கிடைக்குது. இது வந்து பைரோபாஸ்பாரிக் ஆசிட். இதுல இருந்து ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணா H4P2O6 வந்து அது பேரு ஹைப்போபாஸ்பாரிக் ஆசிட். இதுல இருந்து வாட்டர் டைரக்டா ரிமூவ் பண்ணா என்ன கிடைக்குதுன்னா மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் வருது. இது எப்படி இருக்குன்னா சைக்ளிக் ட்ரைமரா இருக்கும். சைக்ளிக் ட்ரைமரா எக்ஸிஸ்ட் ஆகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா லீனியர் செயின் பாலிமரா எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்து இதுல ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பைரோபாஸ்பரஸ், அதாவது பெராக்சோ மோனோ பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்குது. பெராக்சோ மோனோ பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்குது. இப்போ எதுல pH பாண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது பாஸ்பரஸ் டைரக்டா ஹைட்ரஜனோட பாண்டிங்ல இருக்கும். அந்த pH பாண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்ன அது பார்க்கறதுக்கு முன்ன என்ன பார்க்கறோம்னா அசிடிக் ஹைட்ரஜன்ஸா பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய எல்லாமே ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் தான். எல்லாமே ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்னா இதுல எல்லாத்திலுமே OH குரூப் இருக்குது. அந்த OH குரூப் தான் H+ கொடுக்குது. இப்போ இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே OH குரூப்பா தான் இருக்குது. இங்க 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அப்படின்னா 3 OH குரூப்ஸ் இருக்குது. இங்க 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அப்படின்னா 4 OH குரூப்ஸ் இருக்குது. இங்க 4 ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னா 4 OH குரூப்ஸ். இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது பெராக்சைடு. அதனால 3 ஹைட்ரஜன்ஸ்ல 2 ஹைட்ரஜன்ஸ் OH குரூப்பா இருக்குது. ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடுல ஹைட்ரஜனா இருக்குது. அதாவது ஹைட்ரோ பெராக்சைடு அப்படி இருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாமே OH குரூப்பா தான் இருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் OH குரூப்பா தான் இருக்குது. ஆனா இந்த இடத்துல டிஃபரன்ஸ் வரும். இந்த இடத்துல இருந்து இந்த பக்கத்துல இருக்கிறது எல்லாமே டிஃபரன்ஸ் தான். சோ இப்போ டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். எப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன்ஸ்ல 2 ஹைட்ரஜன்ஸ் தான் அசிடிக் ஹைட்ரஜன்ஸ். அதனால இங்க 2 OH குரூப்ஸ் தான் இருக்கும். ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் டைரக்டா பாஸ்பரஸோட பாண்டிங்ல pH பாண்டா இருக்கும். இதுல ஒரு pH பாண்ட் இருக்கும், 2 OH குரூப்ஸ் இருக்கும். POH பாண்ட் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 2. இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணதுனால இது கிடைக்குது. இதுல ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கும். 2 pH பாண்ட்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன் வந்து பாஸ்பரஸோட டைரக்டா லிங்க் ஆயிருக்கும். அதை pH பாண்ட்னு சொல்லுவோம். அது போல எத்தனை இருக்குன்னா 2 இருக்குன்னு சொல்றோம். 2 pH பாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றோம். அடுத்து இங்க ஒரே ஒரு pH பாண்ட் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 2 pH பாண்ட்ஸ் இருக்கும். இங்க வந்து 2 பாஸ்பரஸ் இருக்கனால ஒவ்வொரு பாஸ்பரஸ் கிட்டயும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் pH பாண்ட்ல இருக்கும். 2 pH பாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றோம். இங்க எத்தனை OH குரூப்ஸ் இருக்கும் அன்ட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கும். அதாவது 2 OH குரூப் இருக்கும். ஒரு பாஸ்பரஸ் கிட்டயும் ஒரு OH குரூப். டோட்டலா 2 OH குரூப்ஸ் இருக்கும். இங்க வந்து 2 OH குரூப்ஸ் இருக்கும். அடுத்து POP லிங்கேஜ். POP லிங்கேஜ் இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கும். இங்க POP லிங்கேஜ் இருக்காது. PP லிங்கேஜ் தான் இருக்கும் இங்க இந்த இடத்துல. அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா POP லிங்கேஜ் இருக்குது.
இதுல POP linkage, இதுலயும் POP linkage இருக்கு. அதாவது இப்ப பாருங்க, இந்த இது வந்து லீனியர் செயின் பாலிமர், இதுல POP linkage இருக்கு. அதே மாதிரி இந்த சைக்ளிக் ட்ரை மெட்டாபாஸ்பரிக் ஆசிட்லயும் POP linkage இருக்கு. சரி, இப்போ இந்த POP linkage, pH bonds இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸினுடைய அதனுடைய பிரிப்பரேஷன், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதை பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் அப்படி சொல்லுவோம். இங்க Y கொடுத்திருக்கோம், அதுக்கு பதிலா இங்க O கொடுத்திருக்கோம். சரி, இதுல ஒன்னு எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கணும்னா ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் எடுத்துக்கலாம். ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட், இந்த ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட்க்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னா பாஸ்பினிக் ஆசிட். பாஸ்பினிக் ஆசிட் அப்படி சொல்றோம். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா H3PO. இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் என்றதை பார்க்க போறோம். இதனுடைய சால்ட்டை நம்ம ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். எங்க பார்த்தோம்னா பாஸ்பைன் ப்ரிப்பரேஷன்ல பார்த்தோம். பாஸ்பைன் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம், அதுல சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்ணிட்டு பாயில் பண்றோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு பாஸ்பைன், இன்னொன்னு இதனுடைய சால்ட். சால்ட் என்னன்னா சோடியம் ஹைப்போபாஸ்பேட். இந்த ஒயிட் பாஸ்பரஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட பாயில் பண்ணும்போது நமக்கு சோடியம் ஹைப்போபாஸ்பேட் சால்ட் கிடைக்கும். அதே ரெட் பாஸ்பரஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனோட பாயில் பண்ணும்போது இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் கிடைக்காது. சரி, இந்த சோடியம் ஹைப்போபாஸ்பேட்ல HCl ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் கிடைக்கும். ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட்ல ஒரே ஒரு OH குரூப்பா இருக்கும். இது மோனோபேசிக் ஆசிடா இருக்கனால இது கொடுக்கக்கூடிய சால்ட் வந்து இந்த சால்ட்டை மட்டும்தான் கொடுக்கும். இந்த ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் இந்த சால்ட்டை மட்டும்தான் கொடுக்கும். இத இப்படி எழுதிடக்கூடாது, Na2HPO2 எழுதக்கூடாது. அதே மாதிரி Na3PO2 எழுதக்கூடாது, இப்படி எழுதக்கூடாது. இந்த ஆசிட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷன் போகும்போது இந்த சால்ட்டை மட்டும் தான் கொடுக்கும். இது மாதிரி கிடைக்காது, இது மாதிரி கிடைக்காது. ஏன் என்று பாத்தீங்கன்னா, இந்த H3PO2 மோனோபேசிக் ஆசிடா இருக்கனால NaH2PO2 மட்டும்தான் கொடுக்கும். சரி, அடுத்து இந்த H3PO2 கிட்ட pH பாண்ட் இருக்குது. pH பாண்ட் எத்தனை இருக்குதுன்னா 2 டைம்ஸ் இருக்கு. அதனால இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும். இந்த ஹைட்ரஜன் வந்து ரெடியூசிங் ஹைட்ரஜன், அப்போ இது ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும். சரி, இது என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்க. இந்த H3PO2 என்ன பண்ணுதுன்னா மெர்குரஸா கன்வெர்ட் பண்ணுது. மெர்குரஸ் வந்து டைமரிக் ஃபார்ம்ல தான் இருக்கு. இதுக்கு வந்து +1 ஆக்சிடேஷன். அப்புறமா இந்த மெர்குரஸ மெர்குரியா மாத்தும். யாரு? இந்த H3PO. அப்போ அதாவது இந்த ரிடக்ஷனுக்கு போகுதுன்னா இந்த H3PO2 ஆக்சிடேஷன் போகும். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த +1 ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகுதுன்னா அதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பருக்கு மாறிக்குது. அப்படின்னா H3PO +5க்கு மாறிடுச்சு. சோ இது வந்து என்னன்னா மெர்குரிக் கண்டு சொல்றோம். இந்த மெர்குரிக் என்னவா மாறுதுன்னா மெர்குரஸா மாறுது. இந்த மெர்குரஸ் அப்புறம் மெர்குரியா மாறுது. இது வந்து ரிடக்ஷன் போகுது, இது வந்து ஆக்சிடேஷன். இப்போ
இங்க எத்தனை ரெடியூசிங் ஹைட்ரஜன்ஸ் இருந்துச்சுன்னா 2 இருந்துச்சு, ரெண்டுமே OH குரூப்பா மாறிடுச்சு. அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து ஆக்சிடேஷன் போயிடுச்சு. சோ அதே போல இந்த H3PO2 என்ன பண்ணுதுன்னா Ag+ Ag ஆ கன்வெர்ட் பண்ணுது. Ag+ வந்து சில்வரா மாறுது H3PO2 னால. அந்த நேரத்துல H3PO2 என்ன மாறுதுன்னா H3PO4 ஆ மாறுது. Ag+ Ag ஆ மாறுது. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இதை எழுதிக்கலாம். இப்போ Ag+ Ag ஆ மாறுது. அதனால Ag+ வேணும். சோ சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ரெடியூசிங் ஏஜென்ட் H3PO2 எடுத்துக்கலாம். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த Ag+ Ag ஆ மாறுது. H3PO2 H3PO4 ஆ மாறுது. H3PO2 H3PO4 ஆ மாறுது. இந்த +1 ஆக்சிடேஷன் நம்பர் +5 ஆ மாறுதுன்னா லாஸ் ஆஃப் 4 எலக்ட்ரான்ஸ். அப்போ Ag+ 4 டைம்ஸ் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். Ag+ 4 டைம்ஸ் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? Ag+ 4 டைம்ஸ் கொடுத்தாச்சு. ரிமைனிங் வந்து பேலன்ஸ் பண்ண போறோம். இப்போ இந்த NO3 வந்து நைட்ரிக் ஆசிட் ஆயிருக்கிறோம். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக வாட்டர் மாலிக்யூல்ஸ் சேர்க்கிறோம். அடுத்து லாஸ்ட்ல இருக்கக்கூடியது ஹைட்ரஜன் மட்டும்தான். இந்த நைட்ரேட் 4 டைம்ஸ், அதனால 4 நைட்ரிக் ஆசிட் இருக்குது. எப்படி பேலன்ஸ் பண்ணும்? அடுத்து வந்து இந்த H3PO2 மெர்குரிக் குளோரைட மெர்குரஸா மாத்துது. இந்த H3PO2 மெர்குரிக் என்ன மாத்துதுன்னா மெர்குரஸா மாத்துது. மெர்குரஸ்க்கு ஃபார்முலா Hg2 இது மெர்குரஸ் குளோரைடு. H3PO2 என்னவா மாத்துதுன்னா H3PO4 ஆ மாறுது. அடுத்து இந்த மெர்குரஸ் குளோரைடு இந்த H3PO2 னால என்னவா மாறிக்குதுன்னா மெர்குரியா மாறிக்குது. H3PO2 H3PO4 ஆ மாறுது. இந்த H3PO2 வந்து H3PO4 ஆ இப்படி மாறுது. சரி, இப்போ ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் பேலன்ஸ் பண்ணிடலாம். மெயினானது என்னன்னா மெர்குரஸா மாறுது. மெர்குரியா மாறுது. அப்ப H3PO2 H3PO4 ஆ மாறுது. நமக்கு ரிமைனிங் பேலன்ஸ் பண்ணலாம். மெர்குரிக் குளோரைடு 4 டைம்ஸ், வாட்டர் 2 டைம்ஸ், மெர்குரஸ் குளோரைடு 2 டைம்ஸ், அடுத்து HC. அடுத்து மெர்குரஸ் குளோரைடு 2 டைம்ஸ், வாட்டர் 2 டைம்ஸ் இருக்கும். இங்க மெர்குரி வந்து 2 டைம்ஸ் இருக்கும். HC இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன்ல இருக்கு. இப்போ இங்க நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா H3PO2 ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லிருக்கோம். அடுத்து இந்த H3PO2 டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு போகும். அதை பத்தி சொல்லணும். இப்போ பாஸ்பரஸ்க்கு +1 ஆக்சிடேஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன்னா சேம் எலிமெண்ட் ஆக்சிடேஷனுக்கு ரிடக்ஷனுக்கு போகும். இப்போ இந்த பாஸ்பரஸ் ஆக்சிடேஷன் போது ஆக்சிடேஷனா மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் போது, அதாவது H3PO4 +5. அடுத்து ரிடக்ஷனுக்கு போகும். ரிடக்ஷனுக்கு எப்படி போகுதுன்னா இதனுடைய லீஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் போது, அதாவது -3. -3னா பாஸ்பேட். இப்போ -3. சோ இங்க H3PO2 எதுக்கு போயிருக்குதுன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு போயிருக்குதுன்னு சொல்றோம். சோ 2 டைம்ஸ் பாஸ்பரஸ், அதனால 2 எழுதிக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்குது. இங்க H3PO2 டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் பார்த்து என்ன பண்றோம்னா H3PO2 நல்லா ஸ்ட்ராங்கா ஹீட் பண்றோம். நல்லா ஸ்ட்ராங்கா ஹீட் பண்ணா H3PO2 டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் பண்ணி H3PO4 pH3 கொடுக்குது. சரி, இப்போ நம்ம பார்த்த ஆக்சோ ஆசிட் ஆஃப் பாஸ்பரஸ் என்னன்னா ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பாஸ்பனிக் ஆசிட் என்று சொல்றோம். அடுத்து இந்த H3PO2 ஓட ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா H3PO3 வரும். அந்த H3PO3க்கு என்ன பேருன்னா பாஸ்பரஸ் ஆசிட். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பாஸ்பரஸ் ஆசிட். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம்னா பாஸ்போனிக் ஆசிட் என்று சொல்றோம். பாஸ்போனிக் ஆசிட் அதாவது இதுல ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டா ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். அதுக்கு பேர் என்ன பாஸ்பினிக் ஆசிட். இந்த ஐ இப்போ இங்க ஓ
பாஸ்போலிக் ஆசிட். இதனுடைய ப்ரிப்பரேஷனை பார்க்குறோம். இதை நம்ம ஏற்கனவே இதை வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகும்போது இது கிடைக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். எந்த சப்ஸ்டன்ஸ் ஹைட்ராலிசிஸ் போகும்போதுன்னா பாஸ்பரஸ் ஆலைட்ஸ்ல பாஸ்பரஸ் ட்ரைஅலைட் ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா இந்த இது கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பாஸ்பரஸ் ட்ரைஅலைட் ஹைட்ராலிசிஸ் போகுது. ஹைட்ராலிசிஸ் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா H3PO3 கொடுக்குது. இப்படி நம்ம பார்த்தோம். பாஸ்பரஸ் ட்ரைஅலைட் ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா H3PO3 கொடுத்தோம் என்று சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து இன்னொன்னு பார்த்திருக்கோம். பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு P2O3 இது டைமரிக் ஃபார்ம்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து அசிடிக் ஆக்சைடு. இது வாட்டரோட சேர்ந்துச்சுன்னா இது கரஸ்பாண்டிங் ஆக்சி ஆசிட கொடுக்கும். அது என்னன்னா H3PO3. அப்போ இந்த P2O3 ஹைட்ராலிசிஸ் போச்சுன்னா என்ன கொடுக்குதுன்னா H3PO3 கொடுக்குது. இந்த P2O3 வந்து அசிடிக் ஆக்சைடு. இது யாருடைய ஆன்ஹைட்ரைட்னா இந்த பாஸ்பரஸ் ஆசிடினுடைய ஆன்ஹைட்ரைட். சரி, இந்த பாஸ்பரஸ் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ்ல 2 ஹைட்ரஜன்ஸ் தான் அசிடிக் ஹைட்ரஜன்ஸ். அப்படின்னா இதுல 2 OH குரூப்ஸ் தான் இருக்குது. அப்ப ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் எப்படி இருக்குன்னா ரெடியூசிங் ஹைட்ரஜனா இருக்கும். ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் என்னன்னு சொல்றோம்னா ரெடியூசிங் ஹைட்ரஜன் என்று சொல்றோம். சோ இது ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. அப்படின்னா இது ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும்போது எதை ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுது அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது என்ன பண்ணுதுன்னா Ag பிளஸ் Ag-ஆ கன்வெர்ட் பண்ணுது. அப்போ இந்த H3PO3 என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடேஷன் போயிட்டு இதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் போது H3PO4 மாறிடுது. சோ இது என்ன ஆக்ட் ஆகுதுன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுது. இது கிட்ட ஒரு pH பாண்ட் இருந்துச்சு. அதாவது ஒரு ஹைட்ரஜன் டைரக்டா பாஸ்பரஸோட பாண்டிங்ல இருந்துச்சு. அது இப்போ இல்ல, அது OH குரூப்பா மாறிடுச்சு. அப்படின்னா அந்த டைரக்டா பாஸ்பரஸோட பாண்டிங்ல இருந்த ஹைட்ரஜன் இப்போ +1 மாறிடுச்சு. அப்போ ஆக்சிடேஷன் போயிருக்கு. அதனால இது ரிடக்ஷனுக்கு போயிருக்கு. சரி, இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனை கம்ப்ளீட் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் ஃபார்முலா எழுதலாம். இப்போ Ag பிளஸ் எப்படி எடுத்துக்கலாம்னா AgNO3 எடுத்துக்கலாம். AgNO3 எடுத்துக்கோங்க. இதோட இந்த H3PO3 ஆட் பண்ணுங்க. இந்த H3PO3 ஆட் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா சில்வர் நைட்ரேட்ல இருக்கக்கூடிய Ag பிளஸ் Ag-ஆ ரிடக்ஷன் போகுது. H3PO3 ஆக்சிடேஷன் போய் என்ன கொடுக்குதுன்னா H3PO4 கொடுக்குது. இப்போ ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த +3 +5 மாத்தினா லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ். அதனால 2 டைம்ஸ் சில்வர் எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் பண்ணிட்டோம். ரிமைனிங் திங்ஸ் பேலன்ஸ் பண்ணுங்க. நைட்ரேட் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அதனால 2 நைட்ரிக் ஆசிட் எழுதலாம். அடுத்து ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றோம். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக வாட்டர் எழுதிருக்கோம். இது வந்து O3 வந்து O4 இருக்குது. அதனால ஒரு ஆக்சிஜன் வேணும். அதனால ஒரு வாட்டர் மாலிக்யூல் எழுதிருக்கோம். இப்போ லாஸ்ட்ல இருக்குது ஹைட்ரஜன் மட்டும் தான். அது ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆயிருக்கும். சரி, அடுத்து இந்த H3PO3 டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு போகுது. அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த H3PO3 டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் போகுதுன்னா ஆக்சிடேஷன் போகும்போது இந்த +3 இதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் போயிடுது. மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +5. அடுத்து ரிடக்ஷனுக்கு போகும்போது இதனுடைய லீஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் போயிடுது. அது என்னன்னா -3. இப்படி மாறிடுது. எப்போ இது மாதிரி கன்வெர்ட் ஆகும்னா நல்லா ஸ்ட்ராங்கா ஹீட் பண்ணா கன்வெர்ட் ஆகும். +3 +5 மாறுதுன்னா லாஸ் வந்து 2 எலக்ட்ரான்ஸ். இந்த +3 -3 மாறுதுன்னா